புத்திமானாய் இருந்த சகரியா நாட்களிலே சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது தேவனை தேட மனதினை இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென், அல்லேலூயா. நான் இதனுடைய விரிவாக்கங்களை நம்ம நாளை தினத்துல நம்ம கத்திரிச்சிட்டோமானபடி பார்க்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்தான். அவன் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், அல்லது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அல்லது சொப்பனத்துல கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் அந்த சகரியா நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். மனசு ஆண்டவரோடு இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எப்போது தேவனிடத்துல ஒப்புவிக்கிறோமோ அப்போது அவர் செய்வார், அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு, அப்பொழுது காரியத்தை வாய்க்க செய்வேன் என்று சொல்லுகிறார். வாய்க்க செய்வார். இங்க சகரியா இந்த தரிசனங்கள்ல தேவனுடைய தரிசனங்கள்ல புத்திமானா இருந்தார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அவைகளில நாம புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு பேசியிருப்பார் என்றால், கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தந்திருப்பார் என்றால் அவைகள்ல நாம் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான். அவர் உண்மையுள்ள தேவன், அதில் மாறாதவர். அவர் கட்டாயம் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்துல வாசிக்கும் போது அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அப்போ ஸ்தோத்திரம். தேவனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எப்போது தேவனையே தேடிக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல ஒப்புவித்து பின்பு அவரையே நாம் ஸ்தோத்திரம் சார்ந்திருக்கிற போது அதில் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவ தரிசனங்கள், தேவ வசனங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்ல புத்திமானாய் நடக்க வேண்டும். ஏன் அப்படி